நீட்டு எங்கள் தொடக்கத்துலேருந்து எங்கள் நிலைப்பாடு நீட்டு தேர்வுன்னு இருக்கக்கூடாது. ஒன்று தேவையில்லாத ஒரு தேர்வு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதோடைய கொள்கைகளை விட்டு கொடுத்துட்டு. ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது. அது இல்லாமல் இப்போ வந்து நீட்டு தேர்வு வந்து சமீபத்தில் ஒரு பரிந்துரை, ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், இன்னும் முடிவாகல. அது 2 அடுக்கு தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 அடுக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலையங்கள் இன்னும் கூடுதலாக வரும். ஆண்டுதோறும் நீட்டுனால 2 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இந்த பயிற்சி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆண்டுதோறும் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து கூடுதல் வருமானம் இந்த நீட்டுனால வந்திருக்கு. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனும் ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வந்து ஃபீஸ் கட்டணும் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு யூஜியில். இப்போ 30 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் நீட்டு என்பது வந்து பணக்காரங்களுக்காக தான் வந்திருக்கு, ஏழைங்களுக்கு இல்லை. பயிற்சி நிலையங்களுக்காக தான் வந்திருக்கு தவிர பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் இல்லை. சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான், மாநில அரசு பாடத்திட்டத்தில் இல்லை. இப்போ நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும், அதுவும் குறிப்பாக தனியார் பள்ளிகள்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்சி பள்ளிகளாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது நம்முடைய கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டாக பார்க்குறேன் நான். ஏன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இப்போ ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய வரலாறு அதெல்லாம் இல்லை. ஸோ இப்படிலாம் அந்த நீட்டு தேர்வே வந்து ரத்து பண்ணணும். அது எங்களுடைய நிலைப்பாடு. அது அவங்க கட்சியினோட கொள்கைங்க. எங்கள் கட்சியினோட கொள்கையை நாங்கள் சொல்கிறோம். எதுங்க? நான் 10 வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்ததுதான் என்னப்பா? அதனால் நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் ஒன்றா இதுவாகிட்டு உங்களோட கான்செப்டே எனக்கு புரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.